என்னைக்கோ போட்ட ஒரு ரொட்டி துண்டுக்காக ஒரு நாய் ஒரு பார்வையில்லாத பிச்சைக்காரன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும். அவன் எவ்வளவுதான் அடிச்சாலும் அவனை விட்டு போகாம அவன் காலடியிலேயே விழுந்து கிடக்கும். அந்த மாதிரிதான் நீ இந்த வீட்டுல இருக்கிறதும். உத்ரா, நீ படிச்சவ, உன்னால யோசிக்க முடியும். கண்ணை திறந்து எது நல்லது எது கெட்டதுன்னு பாரு. நான் கண்ணுன்னு சொன்னது உன்னோட அறிவை. புரிஞ்சுக்கமா? அம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு உத்ரா இங்க கஷ்டப்படுறது அண்ணாச்சி வீட்டுல தெரியதான் போகுது. அன்னைக்கு இவ அம்மா வயிறறிஞ்சு கொடுக்கிற சாபத்துல நீங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பமே எரிஞ்சு சாம்பலாக தான் போகுது. இவ இங்க கஷ்டப்படுறத அவ அம்மா மட்டும் இல்ல, அண்ணாச்சி குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பார்த்து வேதனைப்படணும். அதுதான் என்னோட ஆசை. அது புரியாம என்னென்னமோ பேசி போறான் பைத்தியக்காரன். ஊர்ல இறங்குங்க. என்னடா வராங்களான்னு பாரு. வராங்க வராங்க. சரி சரி சரி, பக்கத்துல வந்துட்டாங்களான்னு பாரு பாரு. கொஞ்சம் தூரமா தான் வராங்க. என்ன என்ன பாக்குறாங்களான்னு பாரு. எங்கேயோ பாத்துட்டு போறாங்களே. என்னது? கிட்ட வந்த கிட்ட வந்த பாப்பல இருக்குங்க. சக்தி இருங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? நான் கொஞ்சம் அவசரமா போனோம். நீங்க இன்னைக்குதான் வரீங்கன்னு தெரிஞ்சு காலையில இருந்து நான் இங்கே தான் நிக்கிறேன். அப்படியா? ஏன்? அது வந்து நான் முதல்ல பஸ் ஸ்டாப்புக்கு வரலான்னு தான் நினைச்சேன். அப்புறம் பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கின உடனே நான் எங்க இருக்கேன்னு தேடுவீங்கல்ல, அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப நான் வந்தது உங்களுக்கு சர்ப்ரைஸா இல்லையா? ஒரே தலைவலியா இருக்கு. என்ன நான் பேசுறது தலைவலியா இருக்கா? சேச்சே, நான் உங்களை சொல்ல, பஸ்ல பிரயாணம் பண்ணதை எடுத்துக்கல, தலைவலிக்குது. நான் வரேன். என்னங்க என் மேல கோவமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியுங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணதால உங்களுக்கு என் மேல கோவம். சாரி சக்தி. ஒரு ஆர்வத்துல உங்ககிட்ட பேசணுங்கிறதுனால நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். உங்க செல் நம்பரை ரங்கண்ணன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா என் கெட்ட நேரம், நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். அதான் என் மேல உங்களுக்கு கோவம். சாரி. இனிமே நீங்க சொல்லாம நான் போன் பண்ண மாட்டேன். அதுக்காக இப்படி முகத்தை திருப்பிட்டு போகாதீங்க. மனசு ரொம்ப வலிக்குது. நீங்களா எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் வேணும்னே உங்ககிட்ட பேசாம போல. என் சூழ்நிலை அப்படி. என்னங்க சூழ்நிலை? அதான் தலை வலிக்குதுன்னு சொன்னேனே. நான் அதை நம்ப மாட்டேன். முதல்ல தலைவலின்னு சொன்னீங்க, அப்புறம் சூழ்நிலைன்னு சொல்றீங்க. இதுல எதுங்க உண்மை? என்ன எங்க வீட்ல இருந்து யாராவது உங்களை மிரட்டினாங்களா? என்ன பேசுறீங்க? நான் ஊர்ல இருந்து இப்பதான் வரேன். அதுக்குள்ள என்ன யார் மிரட்ட முடியும்?
நான் அண்ணாச்சி வீட்டை பார்த்து பயப்படுறேன். அவங்க பசங்க யாராவது பார்த்துட்டா என் வேலை போயிடும். இந்த வேலையை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. நான் வரேன். சக்தி, நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு விஷயம், உத்தரவை சீக்கிரமே எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போங்க. எங்க அம்மா அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. இப்ப எதுவும் பேச வேணாம், உங்களுக்கு தலைவலிக்கும். அப்புறம் யோசிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுங்க. தல, உங்களதான் சக்தி கிட்ட பேசிருக்கீங்க. முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணோம், ஒரு வெக்கத்தை காணோம். நீங்க பாட்டுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகி நிக்கிறீங்க. டேய் விடுடா, அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்கடா. நடுவுல ஏதோ நடந்திருக்கு. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் மேன் ஆஃப் தி மேட்ச். பொண்ணுங்க எப்பவுமே கிட்ட போனா எட்ட போவாங்க, எட்ட போனா கிட்ட வருவாங்க. வீடு தலை, முதல்ல போய் ஒரு டீயை போடுறோம் வாங்க. கமான். இதுலயே தலை பாதி அழிச்சிடும் போல இருக்க. வாங்க. அக்கா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? அக்கா, பேக் கொடுங்கக்கா. இல்ல பரவாயில்ல. அட, பேக் கொடுங்கக்கா. அக்கா வந்தாச்சு. சக்தி அக்கா வந்துட்டாங்க. அண்ணி, அண்ணி, சக்தி அக்கா வந்துட்டாங்க. சக்தி வந்துட்டாளா? எங்க? இதோ, இதோ. சக்தி, அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வா 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 வா. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன் சக்தி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆ. சக்தி, ஒரு நிமிஷம் ஆயே. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்க்கா? அது இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். என்ன? சரிக்கா. தாத்தா, என்னம்மா? அம்மா எங்க தாத்தா? உள்ளதாமா இருக்காங்க, போ. சுகந்திகா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா அழகாத்தான் இருக்கேன். வாம்மா மகாராணி, வந்துட்டியா? இதோ 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனேன். 3ஆவது நாள் தான் வந்து தலையே காமிக்கிற. உன்னை நம்பி பழைய வேலைக்காரிய வேற நிறுத்தி தொலைச்சிட்ட. நீ இல்லாம ஏன் இடுப்பு எலும்பு தான் உடைஞ்சு போச்சு. கோச்சுக்காதுங்க, 3 நாள் ஆகும் நானே எதிர்பார்க்கல. இதுக்கு நீ ஏமா வருத்தப்படுற? நீ இல்லாததுனால இங்க யாரும் வராமலும் இல்ல, இருந்து சாப்பிடாமலும் இல்ல. ரங்கண்ண, என்ன குத்தி காமிக்கிறீங்களா? நான் உங்களுக்கும் இளக்காரமா போயிட்டேனா? எனக்கும் நேரம் வரும், அப்ப கவனிச்சுக்கிறேன். பாத்துக்கிறேன், எல்லாரையும் பாத்துக்கிறேன். அம்மா, சக்தி, வா உட்காரு உட்காரு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவங்கள விடுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, அது முதல்ல சொல்லுங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னம்மா இது? இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு அழறீங்க? சக்தி, அத்தைக்கு ஒண்ணும் இல்ல, உத்தராவுக்கு தான். உத்தராக்கா? உத்தராக்கு என்னாச்சு? நீ ஊர்ல இல்லாதப்ப. என்னம்மா சொல்ற? நீ இன்னும் இந்த நாகவல்லி வீட்டுல வேலை செய்யறேன்னு நினைச்சுதானே உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன்? இல்லம்மா, இப்ப நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு போறது இல்லம்மா. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி கிடைச்ச பிறகு சம்பளம் வாங்குற என்ன எப்படிமா வேலைக்கு வச்சிருப்பாங்க? நீ சொல்றது எங்களுக்கு புரியல. எங்க வீட்டு பொண்ணு உத்ரா அந்த வீட்டுல இருக்கா, அது உனக்கும் தெரியும். அங்க அவ எப்படி இருக்கான்னு விசாரிக்க தான் உன்னை கூப்பிட்டோம். சம்பளம் வாங்காத வேலைக்காரின்னு நான் சொன்னதே உங்க பொண்ணு உத்ராவதாம்மா. நீ சொல்றது உண்மையா? நான் ஏமா போய் சொல்ல போறேன்? ஐயோ, நான் பாத்துட்டு இருந்த வேலையை தான் இப்ப உங்க பொண்ணு அந்த வீட்டுல பாத்துட்டு இருக்காங்கம்மா. ஆக்குறது, மெழுகிறது, கழுவுறது, பெருக்கிறது, துவைக்கிறதுன்னு 7 பேர் இருக்கிற வீட்டுல உங்க பொண்ணு 5 நிமிஷம் கூட ஓய்வில்லாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்கம்மா. உங்க பொண்ணுக்கு ஏமா இந்த நிலைமை? அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க போய் புத்தி சொல்லி கூட்டிட்டு வந்துருங்கம்மா.
வருஷத்துக்கு முன்னாடிதான் உத்ரா அந்த வீட்ல வேலை செய்யறப்போ தடுக்கி விழுற மாதிரி அத்தை கனவு கண்டு பயந்தாங்க. அப்பவே இவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அத்தை கனவு கண்ட மாதிரியே அந்த வேலைக்காரியும் வந்து சொல்லிட்டு போனாளா, அத்தை மொத்தமா நொறுங்கி போயிட்டாங்க. அண்ணி அண்ணி, நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒரு துரும்ப கூட தூக்கி போடாம மகாராணி மாதிரி உத்ரா இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா, அங்க போய் வீட்டு வேலை செய்யறா, 10 பாத்திரம் தேய்க்கிறானா அது அவ தலையெழுத்து. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? ஓடுகாலி கழுத கஷ்டப்படட்டும்னு விட்டு தொலைய வேண்டியது தானே. கோமலா, நான் என் பொண்ணுக்காக வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் யோசனை பண்ணி பேசணும். ஏமா, நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க தானே, நீங்களே இப்படி பேசலாமா? கிளம்புடுமா. எங்கம்மா உத்தர வழியை வந்து மாட்டிக்கிட்டான்னு அவளை என்ன ஒண்ணா பண்ணுவீங்களா, எப்படி ஒண்ணா நடத்துவீங்களான்னு அந்த நாகவழி பார்த்து நான் அந்த வார்த்தை கேட்கணும். வாங்கம்மா போலாம். இருங்க இருங்க இருங்க, என்ன சக்தி? என்னமோ அன்னைக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவேன்னு பார்த்தா அண்ணிய அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிற. இதெல்லாம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா போலாம். பாத்துக்கிறியா? வாங்கம்மா. அண்ணி, ஐயோ என்ன நீ இது கொடுமை? ஏய் இங்க வா. இதெல்லாத்துக்கும் நீ உடந்தியா? நம்ம வம்சத்துல இருந்து யாருமே அந்த நாகவல்லி வீட்டு வாசப்படிய கூட மிதிச்சது இல்ல. இப்ப என்னடானா அண்ணி அவ கூட்டிட்டு போறேங்கிறா, நீ அதை பாத்துக்கிட்டு இருக்க. அண்ணாச்சி வரட்டும், எல்லாரையும் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி வரட்டும். ஐயோ, இதுல நான் என்ன பண்ணேன் சித்தி? ஐயோ, நான் என்ன பண்ணேன் சித்தி? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நடிப்பு நடிக்கிறாப்பா. வரட்டும் வரட்டும், அண்ணாச்சி வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். உத்ரா, உத்ரா, எந்திரி எந்திரி எந்திரி. ஏமா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? விடுங்கக்கா, என்ன தடுக்காதீங்க. இதெல்லாம் செய்யறதுல எனக்கு ஒண்ணுமே கஷ்டம் இல்ல. பரவாயில்ல. என்னம்மா இப்படி பேசுற? உன் பிறந்த வீட்டுல இதெல்லாம் செஞ்சா நீ வளர்ந்த? அக்கா, பிறந்த வீட்டுல வளர்ந்த மாதிரி புகுந்த வீட்லயும் வாழ முடியுமா? வாழ முடிஞ்சிருக்கும், உன் புத்தி கெடாம போயிருந்தா. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. நீ இங்க இருந்து கஷ்டப்பட வேணா, சொன்னா கேளு உத்ரா. பாருங்க, நீங்க தயவு செஞ்சு எனக்கு இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உத்ரா, நீயே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாலும் நான், எங்க அம்மா, இந்த வீட்டுல இருக்கிற யாருமே உன்னை அனுப்புறதா இல்ல. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே இந்த வீட்டு பொண்ணாயிட்ட. காலடி எடுத்து வச்சது மட்டும் இல்ல, என்னைக்கு என் புள்ள அழகு உன்னை மனசார நினைச்சிட்டானோ அன்னைக்கே நீ இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிட்ட. அவனுக்கு தான் உன்னோட வாழ்றதுக்கு கொடுத்து வைக்கல, அல்பாயுசிலே போய் சேர்ந்துட்டான். அவரா போகல அத்தை, என் அப்பா தான் அவரை போக வச்சுட்டாரு. உண்மைதாம்மா. ஆனா உங்க அப்பா தண்டனையில இருந்து தப்பிச்சு இன்னும் சுதந்திரமா தானே அவர் வெளியில சுத்திட்டு வராரு. அத்தை, அவர் இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், அது தற்காலிகம் தான். நீங்களே அவரை சும்மா விட்டாலும் நான் அவரை சும்மா விட மாட்டேன். கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்குமாவது போய் அவருக்கு தகுந்த தண்டனையை நான் வாங்கி கொடுக்க தான் போறேன். பார்த்து செய்யுமா. இப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருக்கிற வரைக்கும் இந்த நாகவல்லி கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதுடி. ஓய் சின்ன பொண்ணு, என்ன அப்படியே மெய் மறந்து போய் வேடிக்கை பாக்குற? தரைய துடைக்கிறத நீ பார்த்ததே இல்லையா? போ, மணி 11 ஆகுது. அந்த வேர்க்கலையை வேக வச்சிருப்பல, அதை கொண்டு வந்து எனக்கு கொடு. போ. கூடவே இந்த பெருச்சாலியும் சேர்த்து வேக வச்சிருக்கணும். சக்தி,
பாத்தியா? ஏய், அடி பாவி மகளே, ஏண்டி உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கா இத்தனை வருஷமா உன்னை நான் தாங்கி தாங்கி வளர்த்தேன். ஏண்டி, நீ நம்ம வீட்டுல இருந்த கடைசி நாள் வரைக்கும் நான் ஊட்டி தானடி நீ சாப்பிட்டிருக்க. இங்க வந்து எப்படி நீ ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க? சீ, வாடி, வா என் கூட. என்ன உத்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ யாருங்கிறது மறந்துட்டியா? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சுதா பண்றியா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழதான் உன்னை பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் அசிங்கப்படுத்திட்டு இங்க வந்திருக்க. ஏன் இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல்? எங்க அப்பா எனக்கு கொடுத்த வலிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஏன் வீடு. இங்க வேலை செய்யறதுக்கு நான் ஏன் கூச்சப்படணும்? எதிரி உன் வீடு. நீ என்ன அருந்ததி பார்த்து எல்லாரும் அச்சது தூவ தழைய தழைய தாலியை கட்டிக்கிட்டு ஒரு மருமகளாவா இந்த வீட்டுக்கு வாழ வந்த? இல்ல நாங்க தான் உன்னை மனப்பூர்வமா இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா? சொல்லுடி. அப்படி அனுப்பி வைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நானே என் வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். அதையாவது நிம்மதியா வாழ விடுறீங்களா? திரும்ப திரும்ப பழச பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு பிறகும் நீ இந்த வீட்ல, அதுவும் உனக்கு சொந்தம் இல்லாத வீட்ல கேவலமா வாழறது முட்டாள்தனம் உத்ரா. முதல்ல என் கூட வா. என்ன அழையாத விருந்தாளியா 2 பேரும் வந்துட்டு இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? நாகவள்ளி, ஆர்ப்பாட்டம்? நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா? எங்க என் மூஞ்சிய பார்த்து சொல்லு, நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு. ஏண்டி, உன் பொண்ணு ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வச்சா உன் பெத்த வயிறு பத்தி எரியாது? நீ துடிதுடிச்சு போயிருக்க மாட்ட? எனக்கே தெரியாம கூட என் பொண்ணு அந்த மாதிரி கஷ்டமெல்லாம் படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சிருக்கேன். அது புரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உன் பொண்ணுக்கு ஒரு நியாயம், ஊரார் பொண்ணுக்கு ஒரு நியாயமா? எங்க இருந்தோ வந்த என்ன அண்ணாச்சி தான் வீட்டுல என்ன பெத்த மகளை மாதிரி பாத்துக்கிறாரு. சமையல் கட்டுல இருந்து பணப்பட்டி வைக்கிற வரைக்கும் எனக்கு எல்லா உரிமைகளும் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் பெத்த பொண்ணு இப்படி வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறீங்களே, இது உங்களுக்கு நல்லவா இருக்கு? இங்க பாரு, எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல இதெல்லாம் எங்களுக்கே தெரியும். நீ ஒண்ணு இங்க வந்து பாரு எடுக்க வேணாம். அப்போ நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஏன் பொண்ணு மட்டும் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? மா, சும்மா சும்மா ஓம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காத. அடச்சி, சும்மா இரு. நீ சும்மா இரு. நான் ஒன்னும் ஓம் பொண்ணு கிடையாது. நான் நாகவள்ளியத்த மருமக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதடி. நான் அப்படிதான் சொல்லுவேன், திரும்ப 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 சொல்லுவேன். நான் இவங்க மருமகதான். அப்படி சொல்லுமா என் செல்ல மருமகளே. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே வீட்டையே 2 ஆக்கிட்டு தனி குடுத்தனம் போற இந்த காலத்து பொண்ணுங்க மத்தியில என் புள்ள இறந்ததுக்கு அப்புறமும் இதுதான் என் வீடு, இனிமே இதுதான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காளே என் மருமக. அவகிட்ட எதையோ பேசி அவ மனசை கலைக்கலான்னு பாக்குறீங்களா? அவ மனசை கலைக்கிற உரிமை உங்க யாருக்கும் கிடையாது. என்னது என்னது, எனக்கு உரிமை இல்லையா? ஏய், இவ ஏன் பொண்ணுடி? இவதான் உன் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப ஏன் பொண்ணுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்க? நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏய், இவ உன் புள்ளைய கொன்னது அவ அப்பா தானே தப்பா நினைச்சுக்கிட்டு அவரை பழி வாங்கதான் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. இவ குழந்தடி, இவளை கொடுமைப்படுத்தாதடி. அதுல என்னடி சந்தோஷம் காண்ற? என்ன சந்தோஷம் உனக்கு? மா, நான் ஒண்ணும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. இது ஏன் வீடு. அடி பாவி, நான் விருப்பப்பட்டு தான் வேலை செய்வேன். ஏய், நான் வயிறு நிறைஞ்சு போய் நிக்கிறேன். நீ மறுபடியும் என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் கண்ணு முன்னாடியே என் மருமகளை போட்டு அடிப்பேன். வெளியே போ, மரியாதையா வெளியே போ. ஏய்,
ஓ மரியாதையை எதிர்பார்த்து நான் இந்த வீட்டுக்கு வரல. மரியாதையை என் பொண்ணை என் கூட அனுப்பி வை. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இத பாருங்க, உத்ரா ஒரு ஏழை வீட்டுல பிறந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்தா இந்த வேலையெல்லாம் அவளையும் கஷ்டப்படுத்தாது. அத பாக்குற இவங்களுக்கும் வயிறு எரியாது. உத்ரா யாரோட பொண்ணு? அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்க்கிற ஒரு அப்பா அம்மாவோட பொண்ணு. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற 3 அண்ணன்களுக்கு தங்கச்சி. அவன் நடந்தாலே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கால் வலிக்கும். அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களே, இது நியாயமா? இது உங்களுக்கே அடுக்குமா? சத்தியமா சொல்றேன், இவங்க கண்ணீரை சாட்சியா வச்சு சொல்றேன். இந்த அம்மாவோட பாவமும் இந்த கண்ணீரும் உங்களை சும்மாவே விடாது. போதும்.